ஓம் கணேசாய நமக. பணி உயர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சூரியன் சனியுடன் சந்திரன் சுக்கிரன் இணைவு யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் நேற்றைய தினம் ஒரு 2 ராசிகளை பார்த்துட்டோம். இன்றைக்கு பேருவகை கொண்ட அழகை ரசிப்பவர்களான இளமை துடிப்புடன் காணப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை இந்த இணைவு யோகமா அவயோகமா என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்து அந்த கட்டுரையை தொடருவோம். பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படாமல் இருந்த போதிலும் சின்ன சின்ன நம்பிக்கைகள் பிறந்திருக்கிறது சனிப்பெயர்ச்சியில் இருந்து. கழிந்த 20/12/2023 சனிப்பெயர்ச்சியாகி உங்களுக்கு பெரிய அளவிலே இன்னும் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அதோ வர்றார் இதோ வர்றார் அப்படின்னு சொல்லி நாளும் பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர எந்த விதமான பெரிய மாற்றங்கள் இதுவரை வந்து சேரவில்லை. இது கண்கூடாக மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது பெரிய பாறையை நகர்த்துவதற்கு ஒரு சிறிய கடப்பாறை வச்சு எம்புகிறோம் அல்லவா, அதுபோல ஒரு பெரிய யோகத்தை பெறுவதற்கு ஒரு சிறிய கிரகங்கள் வேலை செய்தால் கூட அது போதுமானதாக அமையும். அதுபோலத்தான் சனிப்பெயர்ச்சி ஆயுடுத்து ராகு கேது பெயர்ச்சியும் நடந்து முடிந்து விட்டது. அது மிதுன ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறதாக கணக்கில் வருது. அப்படி இருந்தும் 10 குரு 11ஆம் இடத்துல வேற இருக்கிறாரு. இப்படி எல்லா மேஜர் கிரகங்கள், அதாவது பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாம் இவ்வளவு சமயோஜிதமாக சகாயமாக இருந்தும் கூட எந்த பெரிய மாற்றங்களும் ஏற்படாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு சின்ன கடப்பாறை எம்பி விட்டால்தான் இந்த பாறை செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று யோகத்தை கொடுக்கும். அதற்கு உரிய நெம்புகோல் என்பதாக இந்த சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி சேர்க்கை, அதிலும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு பாக்கியத்திலே சேர்ந்திருக்கின்ற ஒரு யோகம். இந்த யோகம் மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகளாக பின்னி பிணைஞ்செடுத்துருச்சு காலக்கிரகங்கள். சனிதான் கண்டச்சனி அட்டமச்சனி என்றாலும் கூட ஏனைய கிரகங்கள் கூட எந்த விதமான யோக பாக்கியத்தையும் கொடுக்காமல் உங்களை அல்லாட விட்டு விட்டார்கள். நிறைய பேர் அவமானப்பட்டிருக்க வேண்டும். உயிரை விட்டுவிடலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை வெறுத்து போயிருக்கும். நல்லவர்கள் என்று நம்பியவர்களை கூட நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம். அதாவது உயிருக்குயிராக நேசித்தவர்கள் கூட உங்களை தூக்கி எறிந்து விட்டு போயிருப்பார்கள். அது ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும், காதலியாக இருந்தாலும் காதலனாக இருந்தாலும், இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்து பணம் இழப்பும் ஏற்பட்டு வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா என்ற நிலைக்கெல்லாம் உந்தி தள்ளப்பட்டு வெந்து நொந்து போயிருக்கின்றார்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 5 ஆண்டில் உண்மையான நண்பன் யார், உண்மையான துரோகி யார், உண்மையான விரோதி யார் என்று கண்டிப்பாக காட்டிக் கொடுத்திருப்பார்கள் கிரகங்கள்.
வெயில் அடிக்கும்போது ஒருத்தர் நமக்கு கொடையை கொடுத்தாருன்னு சொன்னால்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். அல்லங்கில் மழை பெய்யும் பொழுது ஒருத்தர் கொடையை கொடுக்குறாருன்னு சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இருக்கிற கொடையை ஒருத்தர் பறிச்சுக்கிட்டு போகிறாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு தண்டனை கொடுத்தது போல. அப்படிப்பட்ட நண்பன், அப்படிப்பட்ட நண்பி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நீங்களே அதில் நினைப்படாது, நனைஞ்சால் உடலுக்கு ஆகாது அப்படின்னு நினைத்து சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த கொடையை கூட தெரிஞ்சவர் ஒருத்தர், ரொம்ப வேண்டப்பட்டவர், அவருக்கு மழை பெஞ்சால் ஒன்றும் செய்யாது, ஆனாலும் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கொடையை பிடுங்கி கொண்டு சென்று விட்டார். அந்த மாதிரியாக இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு உதாரணத்தை சொல்லிக்கிட்டு வாரேன். நடந்த சம்பவங்கள் கிரிட்டிக்கலாக எவ்வளவோ நடந்திருக்கு மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு. சும்மா ஒரு பேருக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவாவா வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கோர்த்து சொன்னோம்னு சொன்னோம்னா நம்மளே நிலை தடுமாறிடுவோம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு உறுதுணையாக சில பேர் இருந்தார்கள், 1-2 பேர். அந்த 1-2 பேர்தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே எப்போதும் உறுதுணையாக இருப்பவர்கள். சொல்லுவாங்க சில பழமொழி, சிரிக்க சிரிக்க பேசுகிறவன் கடைசியில் அழ வச்சிருவான்டா, சிந்திக்க சிந்திக்க பேசுகிறவன் கடைசியில் உனக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஒரு சிறிய நெம்புகோலாக ஒரு பெரிய வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த 4 பேர்கள் 8ஆம் தேதி அன்று கூட்டணியாக சேர்ந்தார்கள். 8/3/2024 காலை 10:06 அளவில் மகரத்திலே இருந்து வந்த சுக்கிரன் கும்பத்திற்கு பெயர்ச்சியானார். அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் பிரவேசம் ஆகி நவாம்சையில் ஆட்சி மூலத்திரிகோணமாக வலுவடைந்தார். அன்றைய இரவு, அதாவது 8/3/2024 இரவு 7:16 அளவில் சந்திரனும் அவிட்டம் 2ஆம் பாதத்தை விட்டு 3ஆம் பாதத்திலே, அதாவது கும்பத்திலே பிரவேசமானார். அப்படி பிரவேசமான காரணத்தினால 8/3/2024 இரவு 7:16 அளவிலிருந்து சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி சேர்க்கையாக ஒரு கூட்டணி ஏற்பட்டது. இந்த கூட்டணி தான் உங்களுக்கு ஒரு நெம்புகோலாக பயன்பட போகின்றது. இதிலும் கூட சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாமே யோகமாக கிடைச்சிடாது இல்லையா? அதில் நல்லது பெருசா, கெட்டது பெருசா, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது வாழ்க்கையில் ஒரு பங்கு சோதனையாக இருக்கலாம், மிச்சம் 99 பங்கு யோகமாக இருந்தால் அது வாழ்க்கை. ஒரு பங்கு யோகமும் 99 பங்கு சோதனையும் வேதனையுமாக இருந்தால் அதற்கு பேர் வாழ்க்கை அல்ல, நரகம் என்று பொருள். இந்த சொர்க்கம் நரகம் என்பது நாம் வாழுகின்ற வாழ்க்கையில்தான் இருக்கின்றது. வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியில் நாம் உணர்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஏற்படாத சுகம் முடிந்த பின், வாழ்க்கை பயணம் முடிந்த பின் ஏற்படக்கூடிய மேலுலகத்திலே யோகம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அது அந்த லோகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதை நாம் இங்கே பார்க்க முடியாது. நேற்று போனவர் என்ன ஆனாரு தெரியாது, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறாரா தெரியாது, எந்த உலகத்தில் இருக்கிறார் தெரியாது. நாளைக்கு
முடிவடையும் உயிர்கள் எந்த லோகத்திற்கு செல்லப் போகிறது யாருக்கும் தெரியாது, தெரிந்தவர்களும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில், அதாவது மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. பின்ன எதுக்கு பிறவி என்பது ஏற்படுவானேன்? மரணத்தை நோக்கிய பயணம்தான் பிறவியினுடைய நோக்கம். ஆக பிறந்து வளர்ந்து இதில் தான் சிக்கல். இது வாழுகின்ற வாழ்க்கை. இந்த வாழுகின்ற வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் வாழ முடியாது. மூக்குன்னா சளி இருக்கும்யா அப்படி சொல்லுவாங்க. வீடுன்னா வாசப்படி இருக்கும், மூக்குன்னா சளி இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. இருக்கட்டும், அதுக்காக மூக்கில் சளியாகவே இருந்துருச்சுன்னா மூச்சு விட முடியாது இல்லையா? அதுபோல் வாழ்க்கையில் யோகங்கள் அதிகமாக கிடைக்குதா இல்லையா? மிதுன ராசிக்கு பாக்கியத்திலே சூரியன். பாக்கியத்தில் சூரியன் என்றால் இது தோப்பனாருடைய ஸ்தானம். பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானத்திலே இருப்பது நல்லது அல்ல. யாருக்கு? பிதுருக்கு, தோப்பனாருக்கு. ஸோ தோப்பனார் வழிகளில் உங்களுக்கு இடைஞ்சல் இருக்கத்தான் செய்யும். தோப்பனாரை பொறுத்தமட்டில் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இடம்பெறும். தோப்பனார் பெட்ரஸ்டாக கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அடுத்து அவரோடு கூடிய சந்திரன், 2 கூடியவன் பாக்கியத்தில் இருந்தால் பண வரவுகள் கிடைக்கும். கடன் வரவுகளாக அல்ல, பண வரவுகளாக. அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார நிமித்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் பணம் வருமானம் வரும். குடும்பம் ஏற்கனவே இருந்த சிக்கல் பிக்கல்களெல்லாம் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் ஒழியும். கணவன் மனைவி பிரச்சனைகள் விலகிவிட்டது இந்த சேர்க்கையினால். சூரியன் சந்திரன் பாக்கியத்திலே சேர்ந்ததனாலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இதுவரையிலும் 2 பேரும் 2 பக்கமாக பிரிஞ்சு எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. 8/3/2024 இரவு 7:16 பின்ன, அன்றைய இரவே கூட கூடல் என்பது நடந்திருக்கலாம். அதுவரையிலும் ஊடலாக இருந்தது கூடலாக நிறைவேறி இருக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் கூடிக்கிட்டு தான் இருக்கிறோம், அப்பப்போ சண்டை ஓடும், கூடிக்கிட்டு இருக்கோம், அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனாலும் செழிம்பு இல்லை அப்படிங்கிற வாழ்க்கு இந்த செழிம்பு ஏற்படும். பிரிவினையின் உள்ளவர்களுக்கு பிரிவினை முடிந்து கூடல் ஏற்படும். ஆல்ரெடி சேர்ந்தே இருப்பவர்களுக்கு சுகம் கூடுதலாக கிடைக்கும். மனைவி வர்க்கத்தின் மூலமாக இருந்து வந்த கசப்புகள் விலகும். தொழில் போட்டி இவைகளெல்லாம் சற்று தணிந்து காணப்படும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உண்டாகும். இதுவரை இந்த பாக்கியம் போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திக்கி திண்டாடின்னு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய வாக்கு காப்பாற்றப்படுகிறது. உங்களுக்கே ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். சில பேர் வாடகை கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. நாளைக்கு தாரேன் இன்னைக்கு தாரேன்னு சொல்லி கடந்து போய் 15 நாள் 20 நாள், சில பேர் 1 மாதம் 2 மாதம் கழித்து கூட வாடகையை கொடுப்பதற்கே திக்கி திண்டாடி கொடுத்துருப்பாங்க. வீட்டு வாடகையும் சரி, கடை வாடகையும் சரி, வியாபார வாடகையும் சரி, இல்லை பொருள்கள் வாங்கல் கொடுக்கல உள்ள மனஸ்தாபங்கள் எல்லாம் வந்திருக்கும், போயிருக்கும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக 2012 முதலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் தான், நல்ல செழிம்பு இல்லை. இந்த மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடின்னு இருக்கு. இந்த சேர்க்கை ஏற்பட்ட பின் வாக்கு சுத்தம் இருக்கும். கொடுத்த வாக்கை கம்பீரமாக காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. தனநிலை நிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பண வருமானம் தங்கு தடையின்றி வரும். வாக்குக்கு உரிய மரியாதை உண்டாகும். அடுத்தபடியாக 3 குடையவன் பாக்கியத்தில்
தைரியம் பிறக்கும். தோப்பனாருக்குத்தான் உடலுக்கு முடியாது அப்படின்னு சொன்னதை தவிர உங்களுடைய மனோநிலை தைரியம் உத்வேகமாக இருக்கும். 5-12 அதிபதியாகிய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். இந்த சூரியனோடு சந்திரன் சேர்ந்து அவரோடு சுக்கிரன் சேருகின்ற காரணத்தினால அவங்கவங்க ஒரு பலத்தையும் சுக்கிரன் அனைவருக்கும் பங்கு வச்சு கொடுப்பது போல, அதான் 4 பேர் கூட்டணி. ஆகையினால சுக்கிரனுடைய பிரயோகத்தினால் குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கும். விருந்து கேளிக்கைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கத் தொடங்கும். எந்த சுபகாரியம் தடைபட்டு போயிருந்ததோ அதை தடையின்றி நடத்தக்கூடிய ஒரு வண்ணம் ஏற்படும். சூழல், அந்த சூழலினாலே உங்களுடைய கௌரவம் உயரும். சமுதாயத்திலே உங்கள் அந்தஸ்து இன்னும் பல வகையாக உயர ஆரம்பிக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு இது முக்கியமான மாதமாக கருதப்படலாம். இந்த தேதியிலிருந்து, இந்த மார்ச் 8ஆம் தேதி இரவு 7:15 மணிக்கு பிறகு அரசியல் சம்பந்தப்பட்டவாளுக்கு மிகுந்த மரியாதை, நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே சனி பாக்கியத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். அவர் இந்த காலகட்டத்தில் அஸ்தமனமாக இருக்கின்றார். அஸ்தமனம் பெற்றாலும் அவர் வல்லிய கிரகம். ஆகையினாலே அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைத்து கொண்டுதான் வரும். ஆக 4 பேர் கூட்டணியினால் உங்களை பொறுத்தமட்டில் 90% யோகமும் 10% அவயோகமும் உண்டாகும். அவயோகம் என்ற அந்த 10% கணக்கில் உங்களுடைய தோப்பனாருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அந்த 5 வருஷமாக பாடாய் படுத்து சொல்லிய அக்கிரகங்கள், அதில் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதனாலே அந்த சமயத்தில் உடல்நலம் கூட சரியாக இருந்துச்சு. பட்சே இப்போ சரியான பின்ன அந்த தாக்கம் இங்கே வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். இந்த நடைப்பயணத்தில் அல்லங்கில் இந்த 2 சக்கர வாகன பயணத்தில் ஸ்லிப்பாகக்கூடிய ஒரு கட்டம் ஏற்படலாம். ஆகையினாலே அந்த மாதிரியாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தோப்பனார் வயது வந்தவர், ஆகையினால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படத்தான் செய்யும். இந்த பாதிக்கப்பட்டதனாலே மருத்துவ செலவுகள் அதிகமாகும். அதற்கு தகுந்தபடி வரவுகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆகையினாலே அந்த 10% என்பது இந்த உங்களுடைய உடல்நலம், உங்களுடைய தோப்பனார் உடல்நலம், மற்றபடி எல்லாமே நன்னா இருக்கு. வரிசையாக பார்த்தோம்னு சொன்னோம்னா, ராசியாதிபதி புதன் 10ஆம் இடத்திலே நீசமடைந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார். இவரும் இங்கே நீசமாகத்தான் இருக்கின்றார். அந்த சாதாரண நிலையில் புதனோடு ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது யோகத்தை அள்ளி வழங்குவார். நீச்சப்பங்கம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு யோகம் புதனுக்கு. அதே சமயம் நீசமாக இருக்கின்ற கட்டத்தில் உடல்நலம் அசௌகரியம் ஏற்படும். மற்றபடி தொழில் வியாபார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். 10ல் தானே இருக்காங்க. ஆகையினாலே என்ன அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே இருக்கும். கடல் கடந்த பயணம் கூட சில பேருக்கு ஏற்படும். நீண்ட தூர பிரயாணத்தினால் பல வகையான யோகங்கள், நன்மைகள், வரவுகள் உங்களுக்கு கிடைக்க வரும். 4 10ல் இருக்கின்றான். எதிர்பாராத அதிர்ஷ்ட புதையல் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த யோகம் லாட்டரியாகவும் இருக்கலாம், ஸ்பெகுலேஷனாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். தேடி வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். 4 10லே அமர்ந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டதனால எதிர்பாராத திருப்பம். அந்த திருப்பம் என்பது நல்ல திருப்பம், யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய திருப்பம். யாரோ ஒருத்தர் 1 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து, எனக்கு 1 வருஷம் வரைக்கும் தேவைப்படாதப்பா, நீ வச்சிருப்பான், வட்டி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலமாக கூட அமையலாம். அதுவே ஒரு புதையல் கிடைச்சது போல தானே. 1 வருஷத்துக்கு 1 கோடி ரூபா உங்கள் கையிலே இருக்கும், நீ எந்த வேணாலும் பண்ணிக்கோ, 1 வருஷம் கழித்து எனக்கு கொடுத்தா போதும், வட்டி கூட வேண்டாங்கிறார். இதுவே ஒரு யோகம் தானே. இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த சூரிய சந்திர சுக்கிரன் சனி சேர்க்கையினால் இந்த புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். ஏன்னா ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது பெண்ணால் கூட ஏற்படலாம். அந்த தொழில் புரியும் இடத்தில், வியாபார இடத்தில், உத்தியோக இடத்தில்
அந்த மாதிரியாக ஒரு பெண் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யோகத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. 2 குடையவன் சந்திரன் 9 தனவரவு பெருகும். 3 குடைய சூரியன் பாக்கியத்திலே தைரியம் பிறக்கும். 5, 12 அதிபதி ஆகிய சுக்கிரன் 9 தோப்பனார் வழி புண்ணிய வழி, நல்ல வழிதான், யோக வழிதான். இருப்பினும் தோப்பனாருக்கு நல்லா இல்லை. പക്ഷേ தோப்பனார் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் விலகும். 6, 11 அதிபதி ஆகிய செவ்வாய், உங்களை தூசித்தவர்கள் இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, கெட்டு போகலை, அதுலேயும் ஓகோன்னு இருக்கிறாங்க. உங்கள் எதிரி சாதாரணமான எதிரி அல்ல, பெரிய எதிரிகள். அதில் உங்கள் மூத்த சகோதரரும் சம்பந்தப்பட்டிருப்பார். அவர் சம்பந்தப்பட்டதுனால்தான் சில பேர் எதிரியாகவே ஆனாங்க. இப்போ என்னன்னா, அதே சகோதர வர்க்கத்தின் மூலமாக, அந்த எதிரிகள் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 4 பேர் கூட்டணி சேர்க்கை. அதாவது சனி அங்கே தான் இருக்கிறார், அவரோட சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்ததுனால எதிரியின் மூலமாக கூட இப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டமாக அமைந்து விட்டது. அதான் 90% யோகம் மதிப்பெண்களை போட்டிருக்கிறேன். சத்துருக்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம், அல்லங்கில் மண்டியிடக்கூடிய காலகட்டம். உங்களால் காரியமாக வேண்டும், ஆகையினாலே சத்துருக்கள் உங்களை மண்டியிடுவார்கள். 7, 10 கூடைய வியாழன் குரு 11ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம். இப்போ அப்படி கணக்கெடுங்க. ஆக மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, தொழில் விசேஷம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெகு விமரிசையாக விளங்கும். 8, 9 அதிபதி ஆகிய சனி 9ஆம் இடத்துல, தோப்பனாருடைய நலன் அவ்வப்போது பாதிக்கப்படத்தான் செய்யும். மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு 90% யோகம், 10% அவயோகமாக இருக்கும். இருப்பினும் இந்த வாழ்க்கை இந்த 8/3/2024 இரவு 7:16 இருந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலே காலடி எடுத்து வைக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.